எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அதுனா அழகர் சாமி என்கிற ராஜ்கண்ணன் மட்டுமே தான் காரணம். எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஏதாவது ஆச்சுன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சீரியல் ஆக்ட்ரஸ் ரிஹானா ஒருத்தர் மேலே பண மோசடி புகார் கொடுத்துருக்காங்க. அதே போல் அவங்க புகார் கொடுத்த நபரும் இவங்க மேலே பண மோசடி புகார் கொடுத்துருக்காரு. விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் சொல்லிட்ட பல சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்கிற சீரியல் நடிகை ரிஹானா தன்னை ராஜ்கண்ணன் அப்படிங்கிற நபர் ஹோட்டல் தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கிட்ட 18 லட்ச ரூபாய் ஏமாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ செயின் போட்டு விடுறேன்னு சொல்லி கழுத்தில் தாலியும் கட்டிட்டாரு. இதனால் தான் நிறைய சிக்கலில் இருக்கேன், என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆடியோ வெளியிட்டிருக்காங்க. மேலும் இவங்க காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் ராஜ்கண்ணன் நடிகை ரிஹானா பேகம் மேலே அவங்க திருமணம் பண்ணதை மறைச்சி பண மோசடி பண்ணிட்டதா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன் கூட நட்பாக பழகிட்டு வந்த ரிஹானா பேகம் ஏற்கனவே திருமணமாகி கணவர் கூட விவாகரத்து ஆனதாக சொன்னதால் நாங்கள் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பண உதவி கேட்டதால் ரிஹானாவுக்கு 20 லட்ச ரூபாய் வரைக்கும் பண உதவி பண்ணதாக சொல்லியிருக்காரு. மேலும் கணவரோட விவாகரத்து ஆகாமலேயே தன்னை திருமணம் பண்ணி மோசடி பண்ணிட்டதா பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ராஜ்கண்ணன் புகார் கொடுத்துருக்காரு. இந்த புகார் அடிப்படையில் பூந்தமல்லி போலீஸார் வர்ற 18ஆம் தேதி, அதாவது நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேருமே ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. ராஜ்கண்ணன் ஒரு பர்சனை நான் பார்த்தேன். பட் அந்த பர்சனு என்கிட்ட பிஸ்னஸ் டீலிங் வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதனால நான் அவரை நம்பி 18 லட்சம் நான் என்னோட ஜுவல்ல வச்சு ஒரு தப்பான நபர்கிட்ட நான் போய் ஜாயிண்ட் ஆகி பண்ணேன். பட் ஒரே மாசத்துல அவங்க 1லேருந்து 4 லட்ச ரூபாய் அந்த ரெஸ்டோ பார்லேருந்து எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 1 மந்த் கழிச்சு எனக்கு அந்த ப்ராஃபிட் கொடுக்கல. கத்தி எடுத்து குத்திக்கிட்டு பிளாக்மெயில் பண்றது, மீடியாவில் போட்டுருவேன்னு இது மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணும்போது அந்த தாலியை செயின்னு சொல்லி எனக்கு கட்டினாரு. அப்புறமா பார்த்தா அந்த டாலர் இருக்கும் இல்லையா இந்துக்கள்ல, அந்த டாலர் இருக்கும்போது இது தாலி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவன் ஆமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு லைஃப்ல நீ வேணும், என் பக்கம் நியாயம் இருக்கு, நான் இழந்திருக்கேன் பணம், அவங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்றேன்னு சொன்னாங்க.